அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிசைர் இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஆரம்பத்தில் ஒரு ஃபேமிலி 20 இயர்ஸ் ஆனிவர்சரி கொண்டாடுறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அவங்களுக்கு ஒரு பொண்ணு, ஒரு பையன் 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே நல்லா பெருசாக வளர்ந்துருக்காங்க. பொண்ணுக்கு அட்லீஸ்ட் ஒரு 17 வயசு இருக்கும். பையனும் நல்ல பெரிய பையனாக டீனேஜர் பசங்களாக வந்திருப்பாங்க. அந்த பாட்டி எல்லோரும் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. அப்புறம் தான் தனியா ரூம்ல பேசும்போது தான் அவங்க சந்தோஷமா இல்ல அப்படி தெரியுது. அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, "நம்ம 2 பேருக்குள்ள ரொம்ப நாளா இது நடக்கவே இல்ல." அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹஸ்பண்ட் கோவமாச்சு, "ஓ! அதுக்கு தான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட பார்ட்டிக்கு கூப்பிட்டியா? அவன கூப்பிட்டு நீ செக்ஸ் பண்ணணும்னு நெனச்சிருக்கியா?" அப்படின்னு சொல்லி ஒய்ஃப கண்டமேனிக்கு திட்டி விட்டுறாங்க. சரி, நம்ம இத பத்தி இன்னைக்கு பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம டயர்டா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப விட்டுர்றாங்க. அடுத்த நாள் எப்போதும் போல நார்மலா லைஃப் நகருது. அப்போ அவங்க பொண்ணு புதுசா ஸ்விம்மிங் கிளாஸ் போக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் அங்க போறாங்க. அது அவங்களோட அகாடமி தான். அவங்க தான் அந்த ஸ்விம்மிங் சென்டர ஓனரா இருக்காங்க. அங்க போனோனே புதுசா ஒரு ட்ரெய்னர அவங்க சேர்த்துருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட். அவங்க ஸ்பெயின் ஒலிம்பிக்ஸ்ல விளையாட வேண்டியது. அவர சேர்த்துருப்பாங்க. அங்க போய் தன் பொண்ணுக்கு நல்லா ட்ரெய்னிங் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிருவாங்க. இப்படியே போயிட்டுருக்க ஒரு நாள் அந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க பாருக்கெல்லாம் போய் தனியா போய் சரக்கு அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அவங்க இப்போ ஒரு கேஸ் வாதாடிட்டுருக்காங்க. அவங்க ஒரு லாயரு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டிஸ்பியூட் கேஸு. அத பத்தி வாதாடிட்டுருக்காங்க. உடனே இங்கேருந்து கிளம்பி பொண்ண கூட்டிட்டு வரதுக்காண்டி வராங்க ஸ்விம்மிங் பூலுக்கு. அங்க பொண்ணு ஆல்ரெடி கிளம்பிட்டேன்றாங்க. இப்போ அந்த ஸ்விம்மிங் பூல் அந்த ட்ரெய்னி இருக்கான்ல, அவன பிக்கப் பண்ணிட்டு கார்ல ட்ராப் பண்ணுறதுக்காண்டி போறாங்க. ட்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பையன் இந்த அம்மாவை கன்னத்தில் கிஸ் பண்ணிட்டு போயிடுவான். அவங்க இப்போ வீட்டுக்கு போனோடனே அதே நினச்சிட்டு இருப்பாங்க. அதை நினச்சே அவங்க மூட் ஆகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு செக்ஸ் ஆசை ரொம்ப அதிகமாயிரும். அடுத்த நாள் திரும்ப அந்த பையனை பார்க்கறதுக்காண்டி போவாங்க. அவங்க பொண்ணு தான் ஃப்ரெண்டு கூட போகலன்னு கிளம்பி போயிடுவாங்க. திரும்ப அந்த பையன் கூட போய் பாருக்கு கூட்டிட்டு போவாங்க. பாருக்கு கூட்டிகிட்டு போனோடனே அங்கே வச்சே பையன் கூட மேட்ரை முடிச்சிடுவாங்க. அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். திரும்ப அடுத்த நாள் இதே கன்டின்யூ ஆகும். திரும்ப அவங்க ஹோட்டல் ரூம்ல போய் திரும்ப மேட்ர பிடிச்சிருவாங்க. இதுவே ஜாலியா அந்த பொண்டாட்டிக்காரியும் அந்த சின்ன பையனும் மேட்டர் பண்ணிட்டு ஜாலியா சுத்திட்டுருப்பாங்க. இப்ப இந்த கேஸ் விசாரிக்கிறாங்கன்னா, இவங்க எதிர்பார்த்துருக்க அந்த பொண்ணு இவங்க இது மாரி சுத்துறது தெரியும்னு சொல்ற மாரி அவங்ககிட்ட ஆதாரத்த காட்டுவாங்க. அதனால எனக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. இதனால் இந்த பையன் கூட பழகுறத நிறுத்தலான்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் தான் இவங்களோட பொண்ணு ட்ரெய்னிங் போயிட்டுருக்காங்கன்னா, அவங்க இந்த ட்ரெய்னரை லவ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஆனால் அவன் ட்ரெய்னிங் பண்ணுற கொடுக்க மதத்தை அவாய்ட் பண்ணிட்டு தான் இருப்பான். அடுத்த நாள் இந்த ஒய்ஃப் அவாய்ட் பண்ணுறத நினச்சி இந்த ட்ரெய்னர் கிளம்பி அவங்க ஆஃபீஸ்க்கே போய் கேட்பாங்க, "ஏன் நான் அவாய்ட் பண்ணுறேன்?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "இல்லை, நம்ம கூட வேண்டாம், நம்ம தெரியாமல் பண்ணிட்டோம்" அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் இதெல்லாம் அவன் ஹஸ்பண்டுக்கு தான் தெரியுமே, அவங்க ஹஸ்பண்ட் தெரிஞ்சு தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமராவில் அவன் பார்த்து ரெக்கார்டிங்லாம் பார்த்துட்ருக்கான், நம்ம மேட்ரு பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கேட்டோன்னே இவங்களுக்கு அதிர்ச்சி ஆயிரும். ஒய்ஃப் உடனே போய் ஹஸ்பண்டை கேட்க ஆரம்பிப்பேன், "ஏன் இது மாதிரிலாம் பண்ணேன்?" "ஆமாம், உனக்கு தான் அடுத்தவங்க கூட மேட்ரு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்" அப்படி. "நான் நீ பழையபடி இல்லை, என் கூட பண்ண மாட்டேங்கிற, அதை தான் நான் சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் சத்தமாக திட்ட ஆரம்பிப்பாங்க. அந்த சமயத்துல தான் இவங்க பொண்ணு வீட்டுக்கு வருவாங்க. கூடவே அந்த ட்ரெய்னரை கூட்டிட்டு வாங்க. "நாங்கள் 2 பேரும் டேட்டிங் போகிறோம்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துருவாங்க வீட்டுக்கு. அதுக்கு அவங்க வீட்டில் அ புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ அவனை வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு வேற சொல்லுவாங்க. அவனை வீட்டை விட்டு வெளியே போயிடுவான். கூடவே அந்த பொண்ணு கிளம்பி போயிடுவான், ட்ரெய்னிங் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. அங்கே போய் அங்கே ட்ரெய்னிங் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் அந்த பொண்ணு இருக்காங்களே, அந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ட்ரெய்னரோட ஃபோனை பார்த்துருவாங்க. பார்த்தா அவங்க அம்மா கூட சேட் பண்ணது எல்லாமே இருக்கும். "நீ அம்மா கூட படுத்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஆமாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அவங்க அதிர்ச்சி ஆகும். அவங்க விட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த சமயத்தில் அவன் ஏதோ போதைப்பொருள் சாப்பிட்ட மாதிரி ஆயிடுவான். அந்த சமயத்தில் அந்த பொண்ணோட அப்பா அங்கே வருவாங்க. அவன் அவனை அடிச்சிருவாங்க. அடித்து மயக்க நிலையில் தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விட்டோடனே அவன் ஹஸ்பண்ட் அவங்க அப்பா கிளம்பி போக அவங்களோட அம்மாவும் அந்த பையனும் அங்கே வருவாங்க. அந்த பையன் அந்த பொண்டாட்டிக்காரி என்ன பண்ணுவான்னா, "நான் ஸ்விம்மிங் பண்ண போகிறேன்னு" சொல்லிட்டு குளத்துல இறங்கிருவான். அவனும் மயக்கத்தில் இருக்கவன் அந்த ட்ரெய்னிங்கும் இறங்கி ஸ்விம்மிங் பண்ண போகிறேன்னு சொல்லி இறங்குவான். அவனை தண்ணீரே மூச்சடைக்க வச்சு அவனை தண்ணீரே கொன்னுருவாங்க. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே மொத்தமாக ஃபேமிலியாக சேர்த்து அழிச்சிருவாங்க. மற்ற என்கொயரி பண்ணும்போது தங்களுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரியே நடிக்க ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் ஒரு ஜட்ஜு அந்த இவங்க கூட இந்த லாயர் தெரிஞ்சுக்குவான். லாயர் தெரிஞ்சோடனே அந்த அம்மா ஒரு கேஸ் வாதாடினாங்களே,
அது வந்து தனக்கு சாதகமாக வந்து தீர்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் வந்து கேட்பான். சரி அது மாதிரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஓகே சொல்லிடுவாங்க. இப்போ மொத்த இந்த மக்களுக்கு முன்னாடி வந்து நாங்களாம் வந்து சோகமாக இருக்கோம், எங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி வந்து மொத்த குடும்பம் வந்து நடிக்க ஆரம்பிச்சிடும். இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.